என்கிட்ட ஒரு கேண்டில் இருக்கு. வாட் இஸ் திஸ்? என்னது? கேண்டில். இது தம்பி பேர் ஜோஸ். ஓகே, இப்போ இதுதான் ஜோஸ். யார் இது? ஜோஸ். இப்போ என்ன பண்ணிட்டாரு, விபிஎஸ்க்கு வந்துட்டாரு. வந்துட்டு நல்லா சூப்பராக பாட்டு பாடி குதிச்சுலாம் டான்ஸ் ஆடி அப்படி சுற்றிலாம் டான்ஸ் ஆடி ஏசப்பா எனக்குள்ள வாங்க அப்படின்னு சொல்லி ஜாம் பண்ணிட்டாரு. இப்போ ஏசப்பா உள்ள வரப்போறாரு. எப்படி வரப்போறாரு? ஐயோ, என்னடா அது? எடுத்துட்டேன். இப்போ ஜோஸ் விபிஎஸ்க்கு வந்துட்டாரு. விபிஎஸ்க்கு வந்த உடனே ஃபயர் ஆயிட்டாரு. டட்டடாய் தீபம் 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 தீபம். கொஞ்சம் ஃபேன் ஆஃப். அழகா சிரிக்கிறார்ல. ஓகே, இப்போ எரிந்து கொண்டே இருக்கிறார் தீபம். ஓகே, எரிகிறார். இப்போ வந்து சாத்தான் வந்து சொல்றான், நீ சர்ச்சுக்கு போகாத. அப்போ பிரகாசமா எரிகிறாரு. ஓகே, மறுபடியும் வந்து நீ அப்பா அம்மா பேச்ச கேட்காத. பிரகாசமா எரிகிறார். ஓகே, இவன் விபிஎஸ் போனதுனால தான் இப்படிலாம் நடக்குது. இவனை என்ன செஞ்சிடணும், எரிஞ்சுக்கிட்டு இருக்க பிரகாசமா எரிஞ்சிட்டு இருக்க தீபத்தை இன்றைக்கு அணைச்சிருவோம் அப்படின்னு. என்னடா அது, அணைச்சிட்டான், மறுபடியும் எரிஞ்சிட்டான். எப்படி? மறுபடியும் போய் அணைக்க போறேன், வாரேன். சாத்தான் வாரான். வந்துட்டு நான் அணைச்சிட்டே அப்படின்ட்டான். பார்த்தா புகஞ்சுக்கிட்டே இருக்காரு. எரிவாரா? ஏன் இப்போ திடீர்னு ஜோஸ் விபிஎஸ்க்கு சண்டே ஸ்கூல் வராம போயிட்டாரு. போச்சு, அச்சோ, அணைஞ்சு போயிட்டாரா? ஏன் அணைஞ்சு போனாரு? ஓகே, இப்போ மறுபடியும் வந்து விபிஎஸ்க்கு வராரு. ஃபயர் பண்ணுவோம். ஓ லார்ட் ஜீசஸ். ஓகே, இன்னைக்கு ஃபயரால ஜோஸ் ஃபயரா இருக்காரு. சரி, வாவ், எவ்வளவு அழகா சிரிக்க அவர். ஓகே, வெக்கப்பட்டு சிரிக்காரு. ஓகே, இப்போ சாத்தான் வந்து என்ன செய்யறான், நான் இன்னைக்கு இவனை அணைக்க போறேன், இன்னைக்கு அணையிறானா பார்ப்போம், எந்த அளவுக்கு ஜீசஸ் இவனுக்குள்ள இருக்காருன்னு பார்ப்போம் அப்படின்ட்டு. என்னடா அது, மறுபடியும் ட்ரை பண்றான். என்னடா அது, ஜோஸ் அணைக்கவே முடியலையே, ஜோஸ் ரொம்ப ஃபயரா இருக்கான் அப்படின்னு. வேற யாராவது வந்து ட்ரை பண்ணுவோமா அப்படின்னு பார்க்கான். சோழியை முடிச்சிடலாமான்னு பார்க்கான். ஐயோ, மூக்குல சுற்றுச்சுடா. போதும், இனிமே என்ன செய்யக்கூடாது, ஜோஸை நம்ம டிஸ்டர்பே பண்ணக்கூடாது அப்படின்னு போயிடுவான். இப்ப யாரா இருக்கா? ஜோஸு அணையாத தீபம். ஜோஸுக்குள்ள யார் இருக்கா? பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாங்க. உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருந்தா நீங்க என்ன செய்வீங்க? அணையாத தீபமாய் எப்போதும் பிரகாசித்து கொண்டே இருப்பீங்க. சூப்பர். ஓகே, தேங்க்யூ. ஜோஸ்க்கு ஒரு நல்ல கிளாப் கொடுத்துருங்க.